நெல்லை பாளையங்கோட்டை உணவகம் முன்பு பட்டப்பகலில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை பாளையங்கோட்டை உணவகம் முன்பு பட்டப்பகலில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவர் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை உணவகம் முன்பு பட்டப்பகலில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? நெல்லையில் பொறுத்தவரைக்கும் நெல்லை பாளையங்கோட்டையில் இன்று நடந்த பட்டப்பகலில் என்று சொல்ல வேண்டும், பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த கொலை சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் தனது தோழியுடன் திருமணம் என்ற நிலையில் அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த மணப்பெண்ணின் தோழிகளுடன் அழைத்துக் கொண்டு பாளையங்கோட்டை கேடிசினர் இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவகத்திற்கு உணவருந்து வந்திருக்கிறார்கள். வந்தவர் தீபக் ராஜா. இவர் நாங்குநேரி வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த தீபக் ராஜா ஏற்கனவே கொலை வழக்குகளில் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அவர் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு என்பது சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் அவர் தனது அடுத்த மாதம் திருமணம் செய்ய இருப்பதாக கூறப்படும் அந்த பெண் மற்றும் அவரது தோழிகளுடன் சாப்பிட வந்திருக்கிறார். சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது அவரை அங்கிருந்து திடீரென்று மறித்த மர்ம நபர்கள், அதாவது அந்த உணவகத்தின் வாசலிலேயே வைத்து சராமரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டிருப்பது கிடைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் வழி தெரிகிறது. அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு காரில் நிறுத்திக் கொண்டுதான் திருப்பி அவர்கள் தப்பி ஓடுகிறார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் முதற்கட்டமாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர் இதுக்கு முன்பாக நடந்த தாளைத்து பகுதியில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் இவர் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் தீபக் ராஜா பழிக்கப்படியாக கொலை செய்யப்பட்டாரா, முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனை குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவ இடத்தில் மோப்பனாய் பரணி கொண்டு அந்த சோதனை நடத்தினார்கள். அதேபோல மாநகர காவல் துணை ஆணையர் கீதாவும் நேரில் விசாரணை நடத்தினார். ஊழியர்களிடம் அதே போல உடன் வந்த தோழிகளிடம் என அனைவரிடமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். தற்பொழுது விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது.